கூவத்தூரில் நடந்த அசிங்கத்தை இன்று நீதிமன்றத்தில் ஏவி ராஜு அவர்கள் வீடியோ ஆதாரத்தை கொடுக்கப் போவதாக அறிவித்திருந்த நிலையில் காலை 10:30 மணி அளவில் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. முதற்கட்ட விசாரணை ஏவி ராஜு அவர்களின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் தற்பொழுது வாதத்தை முன்வைத்து வருகிறார். கிட்டத்தட்ட கூவத்தூரில் நடந்தது என்ன, அவதூறு வழக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என் மீது போட்டது தவறு என்றும் உண்மைகளை கூறுவது அவதூறு கிடையாது என்றும் தற்பொழுது ஏவி ராஜு அவர்களின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் கூறியுள்ளார். கிட்டத்தட்ட ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளராக வருவதற்கு சசிகலா அவர்கள் மற்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தீவிர விசுவாசியாக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் தான் காரணம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏனென்றால் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் உடல்நலை குறைவின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பொழுது கவலைக்கிடமாக இருந்த புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் அப்பொழுதே முடிவு செய்து விட்டார்கள். அடுத்ததாக பன்னீர்செல்வத்தை மீண்டும் முதல்வராக வைக்கக்கூடாது, இடைக்கால முதல்வராக கூடாது. அப்படி வைத்தால் ஒருபோதும் நமது அதிகாரத்தை அதிமுகவில் பயன்படுத்த முடியாது என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஜெயக்குமார் அவர்களும் சதி திட்டம் போட்டுதான் சசிகலா அவர்களிடம் பல பொய்களையும் பல பித்தலாட்டங்களையும் கூறி கூவத்தூரில் எம்எல்ஏக்கள் கூட்டத்தை அவசரமாக கூட்டுவதற்கு கருணாஸ் அவர்கள் மூலமாக நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டது. 3 பக்கங்கள் நீரால் சூழப்பட்ட கூவத்தூர் பங்களா என்பது ஒட்டுமொத்த அதிமுகவின் எம்எல்ஏக்கள் எந்த ஒரு விதத்திலும் தப்பித்து ஓட முடியாத அளவிற்குத்தான் பாதுகாப்பும் பலமாக ஏற்பாடு செய்யப்பட்டது. இதை யாரும் மறுக்கவும் முடியாது என்றும் கூறியுள்ளார் ஏவி ராஜு அவர்களின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள். இந்த நிலையில்தான் ஏவி ராஜு அவர்கள் கூறுவது, கூவத்தூரில் 3வது நாளிலிருந்து பிரபல நடிகைகள் வந்தார்களா, இது உண்மையா என்பதை நாம் பார்ப்பதற்காக சில முக்கியமான கேள்விகளையும் முன்வைத்திருக்கிறார். நான் பெயர் கூறக்கூடிய ஒவ்வொரு நடிகைகளும் இதை மறுப்பார்களா என்பதை மட்டும் கூறுங்கள் என்று நீதிபதியிடம் கூறிய பொழுது கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமியின் வழக்கறிஞரை அதிர்ச்சியடையும் வகையில்தான் 315 நடிகைகள் இதில் வந்திருக்கிறார்கள் என்றும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் முன்னாள் அமைச்சர்களும் ஏன் எடப்பாடி பழனிசாமி உட்பட அனைவருக்கும் இதில் தொடர்பு இருக்கிறது என்றும் கூறியுள்ளார் ஏவி ராஜு அவர்கள். நடிகை த்ரீஷா அவர்கள் முதற்கொண்டு சின்னத்திரை நடிகை வரை அனைவரும் இதில் கலந்து கொண்டார்கள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்பதையும் தெள்ளத்தெளிவாக கூறியுள்ளார். தேவைப்பட்டால் ஆதாரத்தையும் உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன், அதற்கு பிறகு நீங்கள் இதை பொதுவெளியில் வெளியிட்டாலும் அது பிரச்சனை கிடையாது. ஆனால் பொதுவெளியில் வெளியிடும் பொழுது அவர்களின் குடும்பத்தையும் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார் ஏவி ராஜு அவர்களின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள். சரி, இந்த பிரச்சனை எதற்காக பூகம்பமாக வெடித்திருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது ஏவி ராஜு அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பினாமியாக இருந்த வெங்கடாச்சலம் சேலம் தெற்கு மாவட்ட செயலாளராக ஏவி ராஜு அவர்கள் இருக்கிறார். சேலம் மேற்கு மாவட்ட செயலாளராக வெங்கடாச்சலம் அவர்கள் இருந்திருந்த நிலையில் அவசர நிதியாக 25 லட்சம் ஏவி ராஜு அவர்களிடம் கேட்டுள்ளார். உடனடியாக தனது வீட்டை அடமானம் வைத்து 25 லட்சத்தை பெரட்டி கொடுத்துள்ளார் ஏவி ராஜு அவர்கள். வெங்கடாச்சலம் அவர்களிடம் 3 ஆண்டுகளில் திருப்பி தந்துவிடுகிறேன் என்று கூறிய வெங்கடாச்சலம் அவர்கள் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகியுள்ள நிலையில் ஏவி ராஜு அவர்களிடம் வெங்கடாச்சலம் அவர்கள் மிரட்டியதாகவும் பணத்தை திருப்பி தர முடியாது என்றும் கூறியுள்ளார். இதனால் தனது ஆதரவாளராக இருக்கக்கூடிய அனைவரையும் திரட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கூறியுள்ளார். இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமியின் விசுவாசியாகத்தான் ஏவி ராஜு அவர்கள் இருந்திருக்கிறார். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஏவி ராஜு அவர்கள் தனக்கு சாதகமாகத்தான் தீர்ப்பு வரும், நமக்கு பக்கம்தான் நியாயம் இருக்கிறது என்பதை நம்பிக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இந்த பஞ்சாயத்தை முன்வைத்திருக்கிறார். ஆனால் வெங்கடாச்சலம் தனது பினாமி என்ற ஒரே காரணத்திற்காக கட்சி நிதியை திருப்பி எப்படி வாங்கலாம், அது கட்சிக்கு செய்யக்கூடிய துரோகம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியதால் ஒட்டுமொத்த மரியாதையும் அந்த இடத்திலேயே ஏவி ராஜு அவர்கள் எடப்பாடி பழனிசாமி மீது இறக்கிவிட்டார் என்று நாம் கூறலாம். ஏனென்றால் வெங்கடாச்சலம் அவர்கள் வேங்கியது கட்சி ரீதியாக கிடையாது, தனிப்பட்ட முறையில் அதை பிரச்சனையின் காரணமாகவும் பழக்கத்தின் காரணமாகவும் நாட்கள் செல்ல விட்டு கொடுத்த ஏவி ராஜு அவர்கள் கடைசி நேரத்தில் பணத்தை திருப்பி தர முடியாது என்ற கூறியதன் காரணமாகத்தான் தற்பொழுது இந்த பஞ்சாயத்து பூகம்பமாக வெடித்திருக்கிறது. இதற்கு மீதும் வெங்கடாச்சலம் மீது
பழி சுமர்த்தினால் உன்னை கட்சியிலிருந்தும் அடிப்படை பதவியிலிருந்தும் நீக்குவேன் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியதன் காரணமாகத்தான் தற்பொழுது அனைத்தையும் உண்மைகளை கூறி சரணடைந்து விடலாம், எடப்பாடி பழனிசாமி யார் என்பதை கூறி பன்னீர்செல்வம் அவர்களிடமே சரணடைந்து விடலாம், அவர்தான் நியாயமானவர் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தற்பொழுது அனைத்தையும் உண்மைகளை நீதிமன்றத்தில் முதல் வாதத்தில் எடுத்து வைத்திருக்கிறார் ஏவி ராஜு அவர்களின் வழக்கறிஞர். அடுத்த வீடியோவில் எந்த எம்எல்ஏக்களுடன் நடிகைகள் இருந்தார்கள் என்பதை முழுமையாக நாம் பார்க்கலாம். அதுவரை நமது சேனலை மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.